கருணாநிதி காந்தி மாதிரி வாழ்றாரா? தெரியாமதான் கேக்குற. காந்தி எந்த ஊருக்குமா மனைவிய விட்டு துணைவிய கூட்டிட்டு போயிருக்காரு. மாபெரும் சபைதனில் நீ நடந்தா உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஆனா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நடந்தா மாலை விழாது, அவரே விழுவார். ஃபாதர் ஆஃப் தி நேஷன் காந்தி, ஃபாதர் ஆஃப் ஊழல் கருணாநிதி. இப்போ திமுக தேர்தல்ல நிக்கும். தேர்தல் முடிஞ்ச உடனே தெருவுல நிக்கும். திமுக காரங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறது கொள்கைக்காகவா இல்ல குஷ்புக்காகவா? கருணாநிதி மாதிரி ஒரு மூத்த அரசியல்வாதி தேர்தல் சமயத்துல மக்களை பார்த்து ஓட்டு கேட்டு வரும்போது என்னன்னு சொல்லி பேசணும். நான் 5 முறை முதல்வரா இருந்திருக்கேன், என்னோட ஆட்சியில மக்களுக்காக அதை செஞ்சிருக்கேன் இதை செஞ்சிருக்கேன், அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். ஆனா கருணாநிதி என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்கிறாரு, இதுதான் எனக்கு கடைசி தேர்தல் அதனால எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறாரு. கருணாநிதி அவரோட அரசியல் வாழ்க்கையை ஆரம்பிச்சது வசனகர்த்தாவா ஆரம்பிச்சாரு. ஆனா முடிக்கும் போது நடிகனா மாறிட்டாரு. மேடைக்கு மேல இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு சொல்லி ஓன அழுவுறாரு. இந்த நடிப்பெல்லாம் நம்ம வசந்த மாளிகையிலேயே பார்த்தாச்சு. அவரை புதுசா ஏதாவது ட்ரை பண்ண சொல்லுங்க. இதுதான் எனக்கு கடைசி தேர்தல், இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் சொல்லி மக்களை ஏமாத்துற கருணாநிதிக்கு நீங்க எல்லாம் தான் நிரூபிக்கணும் இது கருணாநிதிக்கு கடைசி தேர்தல்னு. இப்போ திமுக தேர்தல்ல நிக்கும். தேர்தல் முடிஞ்ச உடனே தெருவுல நிக்கும். கருணாநிதி சொல்றாரு, திமுக ஆட்சிக்கு வந்தா முதல் கையெழுத்து மது ஒழிப்புக்கா, 2வது கையெழுத்து லோகாயுக்தாக்கா. ரெண்டுத்துக்கும் எதிரா கையெழுத்து போட்டவர் தான் கருணாநிதி. குடிங்கடா தம்பின்னு தமிழ்நாட்டுக்கு மதுவை கொண்டு வந்தவரே அவர் தான். இதுல தஞ்சாவூர் மீட்டிங்ல அடிச்சு சத்தியம் பண்றாரு, திமுக காரங்க சரக்கு கம்பெனிய நடத்துறது இல்லன்னு. அதுக்கு முதல் நாள் அவரோட பொண்ணு கனிமொழி அடிச்சு சத்தியம் பண்றாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தா திமுக நடத்துற சரக்கு கம்பெனி எல்லாம் மூடிடுவோன்னு சொல்லி. ஒன்னா பேசி வச்சுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு வர வேண்டாமா பெருசு? நீங்க பேசுனது உண்மைன்னா உங்க பொண்ணு பேசுனது பொய், உங்க பொண்ணு பேசுனது உண்மைன்னா நீங்க பேசுனது பொய். யார் பேசுனது உண்மை, யார் பேசுனது பொய்? சரி, இவங்க ஆட்சிக்கு வர போறதில்ல, மது ஒழிப்பு கொண்டு வர போறதில்ல, அதை தூக்கி பக்கத்துல வச்சா லோகாயுக்தா பத்தி பேசுவோம். லோகாயுக்தா மட்டும் இருந்திருந்தா கருணாநிதி குடும்பத்துக்கு கலைஞர் டிவி சன் டிவின்னு இருக்கிற மாதிரி கலைஞர் ஜெயிலு சன் ஜெயிலுன்னு 2 ஜெயிலு புதுசா திறந்த குடும்பம் மொத்தத்தையும் உள்ள உட்கார வச்சு உரிச்சிருப்பாங்க. ஃபாதர் ஆஃப் தி நேஷன் காந்தி, ஃபாதர் ஆஃப் ஊழல் கருணாநிதி. அதை விட பெரிய காமெடியா இருந்தது திமுகவின் தில்லுமுள்ளு தேர்தல் அறிக்கை. சில அறிக்கைகளை படிச்சாதான் சிரிப்பு வரும், திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்தாலே சிரிப்பு வரும். அண்ணா உணவகம் அமைப்பாங்களா, பேரை மாத்தி வச்சுட்டா திட்டம் அவங்களது ஆயிடுமா? இனிஷியல் மாத்தி வச்சு வளர்த்தா சொந்தக்காரன் புள்ள சொந்த புள்ள ஆயிடுவானா? இவ்வளவு நாளா திமுக காரங்க திருடுறதுக்காக திட்டம் போட்டாங்க, இப்போ திட்டத்தையே திருட ஆரம்பிச்சிருக்காங்க. பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பாங்களா, மதுரை தினகரனை தீ வச்சு எரிச்சது யாரு? விவசாயிகளை காப்பாத்துவாங்களா, மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? மது ஒழிப்பு கொண்டு வருவாங்களா, குடிங்கடா தம்பின்னு மதுவே இல்லாத தமிழ்நாட்டுக்கு மதுவை கொண்டு வந்தது யாரு? கச்சதீபம் மீட்பாங்களா, கச்சதீபம் தாரை வார்த்தது யாரு? ஜல்லிக்கட்டு நடத்துவாங்களா, அதுக்கு தடைய கொண்டு வந்தது யாரு? தமிழ் மொழி ஆட்சி மொழி ஆக்குவாங்களா, 5 முறை முதல்வராய் இருக்கும் போது தமிழை கண்டுக்காம விட்டது யாரு?
ஏரி எல்லாம் தூர் வாருவாங்களா? இருக்கிற ஏரி எல்லாம் வளர்ச்சி போட்டது யாரு? அண்ணா உணவகம் அமைப்பாங்களா? நம்ம அம்மா உணவகத்தை குறை சொன்னது யாரு? முதியோர்களுக்கு இலவச பஸ் பாஸ் தருவாங்களா? நம்ம அம்மாவோட திட்டங்களை திருடுறது யாரு? பெண்களுக்கு தாலிக்கு 4 கிராம் தங்கம் தருவாங்களா? வீரமணியோட சேர்ந்து பெண்களோட தாலி அறுத்தது யாரு? யாரை ஏமாத்துறதுக்காக பேசுறாங்க? அவங்க செஞ்ச 2G-யே நம்ம எல்லாம் இன்னும் மறக்கல. இதுக்குள்ள அவங்க 3G 4G-க்கு போயிட்டாங்க. 3G என்ன வேற ஒண்ணும் இல்ல, 3 கேர்ள்ஸ், தயாளம்மாள், ரசாத்தி அம்மாள், கனிமொழி. 4G என்ன 4 கேர்ள்ஸ் கூட செல்வியும் சேர்ந்துக்கிட்டாங்க. இதுல கருணாநிதி சொல்றாரு 234 தொகுதியிலையும் கருணாநிதியே நிக்கிறதா நினைச்சு மக்கள் ஓட்டு போடணுமா? ஒரு கருணாநிதியே ஊரு தாங்கல, இதுல 234 கருணாநிதி இருந்தா நாடு நாரிடும். இதுல ஸ்டாலின் சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வந்தா 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோன்னு. ஏன் கடந்த 5 முறை நீங்க ஆட்சியில இருக்கும் போது மக்களுக்கு சேலையா வாங்கி கொடுத்தீங்க? அப்பவே வேலை வாங்கி கொடுத்திருக்கலாம் இல்ல? உடனே ரிசர்வ் பேங்க் சொல்றாங்க கல்வி கடன் ரத்து பண்ண முடியாதுன்னு. சரி, அப்பாவும் பிள்ளையும் தான் பொய் சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு சுத்துறாங்கன்னு பார்த்தா அவங்க பொண்ணு கனிமொழி ரொம்ப ஓவரா பேசுறாங்க. கனிமொழி சொல்றாங்க கருணாநிதி காந்தி மாதிரி வாழ்றாரா? தெரியாம தான் கேக்குற, காந்தி எந்த ஊருக்குமா மனைவிய விட்டு துணைவிய கூட்டிட்டு போயிருக்காரு? வயசான காலத்துல கூட கம்பு ஊனிட்டு உப்பு எடுக்கிறதுக்காக ஓடினவர் காந்தி. உங்க அப்பா மாதிரி ஊழல் கேஸ்ல மாட்ட உங்களை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக ஓடல. காந்தி தாத்தா எல்லா ரூபாய் நோட்லயும் ஒரே மாதிரி சிரிப்பாருங்க. ஆனா கருணாநிதி 100 ரூபாய் நோட்ல ஒரு மாதிரி சிரிப்பாரு, 1000 ரூபாய் நோட்ல ஒரு மாதிரி சிரிப்பாரு. காந்தி ரூபாய் நோட்லயே வாழ்றாரு, கருணாநிதி ரூபாய் நோட்டுக்காக தான் வாழ்றாரு. திமுக தேர்தல் அறிக்கையில ஒரு மேட்டரை சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும். அம்மா உணவகம் அண்ணா உணவகமாக மாறும், அம்மா உப்பு அண்ணா உப்பாக மாறும், அம்மா சிமெண்ட் அண்ணா சிமெண்டாக மாறும், அம்மா குடிநீர் அண்ணா குடிநீராக மாறும். இந்த திட்டத்துக்கெல்லாம் பேர் மாத்துறதுக்கு பதிலா பேசாம உங்க திமுகவை அண்ணா திமுக பேர் மாத்தி வச்சு நடத்துங்க, நல்லா இருக்கு. நான் எப்ப எங்க போனாலும் சொல்றது ஒண்ணுதான், மக்கள் தவற மறப்பாங்க, தப்ப மன்னிப்பாங்க. ஆனா துரோகிகளையோ துரோகத்தையோ மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. இவங்கெல்லாம் தமிழ் இன துரோகிகள். பாவ மன்னிப்பு கேட்கிற அருகதை கூட கருணாநிதிக்கோ அவர் குடும்பத்துக்கோ கிடையாது. என்ன கேட்டா கருணாநிதி மாதிரி ஒரு ஆளுக்கு ஆப்பு வைக்க வாய்ப்பு கிடைச்சது வச்சிடணும், யோசிக்க கூடாது. வேண்டாம்னா திட்டுறதும் வேணும் அண்ணா ஒட்டுறதும் கருணாநிதிக்கு கை வந்த கலை. இந்திரா காந்தியவையே விடோ பென்ஷன் தர தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டவர். ஆனா இன்னைக்கு இதயம் இனிக்க கண்கள் பணிக்க குலாம் நபி ஆசாத் கட்டி புடிச்சுக்கிட்டு குழுவுறாரு காங்கிரஸ் கூட கூட்டணிக்காக. இதே கருணாநிதி இதே காங்கிரஸ் விட்டு வெளியில வரும்போது என்னென்ன பேசினார்ன்றது கருணாநிதிக்கு வேணும்னா மறந்திருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கு மறக்காது. கூடா நட்பு கேடா முடிந்ததுன்னு சொன்னாரு, குதிரை குப்பர தள்ளியதோடு புலியும் பறித்ததுன்னு சொன்னாரு. ஈழ தமிழர்களின் அழிவுக்கு காரணமா இருந்தது காங்கிரஸ் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு குஷ்புவோட இளங்கோவன் வரும்போது சுகர் பேஷண்ட் ஸ்வீட்டை பார்த்து வலியுற மாதிரி வலியுறாரு. திமுக காரங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறது கொள்கைக்காகவா இல்ல குஷ்புக்காகவான்னு தெளிவா சொல்லிட்டா திமுக தொண்டர்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்ப்பாங்க. இப்படி எந்த பிரச்சனை எடுத்தாலும் திமுகவோட பாலிசி வேற, காங்கிரஸோட பாலிசி வேற. ஆனா தேர்தல்ல மட்டும் இவங்க கூட்டணியா
இது கொள்கை கூட்டணி இல்ல, கொள்ளைக்கார கூட்டணி. மீண்டும் ஒண்ணு சேர்ந்து தமிழ்நாட்டை கொள்ளடிக்கணும்னு நினைச்சு ஒண்ணு சேர்ந்து இருக்கிற ஊழல் கூட்டம். இங்கிலீஷ்காரனை ஒழிக்க ஆரம்பிச்ச காங்கிரஸ் ஈழத்தமிழர்களை ஒழிச்சிட்டு இப்போ ரெட்டை இலையை ஒழிப்போன்னு சொல்லி ஓடி வராங்க. தூக்கி எறிய ரெட்டை இலை ஒண்ணும் செடி இல்ல, தமிழ்நாட்டோட சென்டிமெண்ட். மாபெரும் சபைதனில் நீ நடந்தா உனக்கு மாலைகள் விழ வேண்டும், அப்படி வாழ்றவன் தான் தலைவன். ஆனா தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நடந்தா மாலை விழாது, அவரே விழுவார். குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு போய் குரல் போனதுக்கும் குண்டடிப்பட்டு குரல் போனதுக்கும் வித்தியாசம் இல்ல. மாறினவங்களை பார்த்திருக்கோமா? தோக்க போறான்னு தெரிஞ்ச உடனே கட்சியை உடைச்சிட்டு வந்ததுக்கு கைமாறா கருணாநிதி இந்த தொகுதி சந்திரகுமாருக்கு கொடுத்திருக்காரு. இன துரோகியோட சின்னத்துல குரு துரோகி வந்து நிக்கிறாரு. துரோகிகளை தோக்கடிப்போம், துரத்தி அடிப்போம். தமிழ்நாட்டு அரசியல்ல பகல் கனவு காண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டு மக்களோட கனவுகளை நிறுத்தணும்னு நினைக்கிற ஒரே தலைவி, புரட்சி தலைவி நம்ம அம்மா மட்டும்தான். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் அப்படின்னு வாழ்ற ஒரே தலைவி, புரட்சி தலைவி நம்ம அம்மா மட்டும்தான்.